ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிவைஸ் வியூ ஆஃப் ஹிஸ்டரி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி பாரதியாருடைய பிறந்த நாள். அதை பற்றி தான் ஒரு சிறு பதிவு பார்க்கலாம். நம்ம தோன்றின் புகழொடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பாரதியார். பாரதியார் 1882 எட்டயபுரத்தில் பிறக்கிறாங்க. சின்னசாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் மகனாக பிறக்கிறாரு. பிறக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு செல்வந்தரான குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஏன்னா அவர்களுடைய தந்தை சின்னசாமி ஐயர் அந்த நாள்லேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆங்கிலேயருக்கு ஈடாக பஞ்சாலை வைத்து அது நடத்தக்கூடிய அளவிலான ஒரு செல்வ செழிப்போட வசதி வாய்ப்புகளோடு இருந்தார். அந்த சமயத்தில் பாரதியார் பிறக்கிறாங்க. இன்றைக்கும் பாரதியார் வீட்டை போய் பார்த்த பல பேருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய மாடி வீடுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். அந்த நாள்லேயே அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறந்த பாரதி பிறக்கும் பொழுது இருந்த செல்வ செழிப்பு அவர் இறக்கும் பொழுது இல்லை. அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் நான். ஒரு மனிதன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் பிறந்ததுனால அவனுக்கு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கும் நன்மை தரக்கூடியதாக ஒரு மனிதனுடைய பிறப்பு இருக்கணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு விதியாக இருந்த போதிலும் பாரதியாருடைய வாழ்க்கையினால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்றதை தாண்டி நாட்டுக்கும் சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கும் பாரதியாரால் பெருமளவு பலன் இருந்தது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இதை யாருமே மறுக்க முடியாது. ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். முதல்ல பாரதியார் ஒரு மிகப்பெரிய தேசியவாதி, மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி, அதை எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய கவிஞர். கவிஞர் அப்படின்ற பார்வை மூலயமா தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல பாரதியார் தெரியும். அதுவும் அந்த குறிப்பாக ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற பாடலாகட்டும், நடுவில் வரக்கூடிய வரியை எடுத்து பேசுவோம் இல்லையா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற பாடலாகட்டும், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்ற பாடலாகட்டும், இது எல்லாமே பாரதியாருடைய பொன்வரிகள். பாரதியாருடைய வாழ்க்கை பிறந்ததுலேருந்து ஒரு 15 வயது வரைக்கும், 10 to 15 வயது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதற்கப்புறம் அந்த வாழ்க்கைன்றது தடம் மாறுது. போராட்டமிக்கதாகவே இருக்கக்கூடிய வாழ்க்கை அவருக்கு அமைகிறது. ஆனால் அந்த செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்த பாரதின்றதுனால அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னைக்குமே வற்றி போனதாகவோ வறண்டு போனதாகவோ இல்லை. பணம் காசு வேணால் அவர்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த பாரதியினுடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப செல்வ செழிப்புடையதாகவே இருந்துச்சு. அதன் காரணத்தினால தான் இன்னைக்கு அவர் மறைந்து 100 ஆண்டுகள் நாம் முடித்துவிட்ட நிலையிலும் அவரை பற்றிய பேச்சுக்களும், அவரை பற்றிய எழுத்துக்களும், அவரை பற்றிய ஆய்வுகளும் இன்னைக்கும் வெளிவந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன பதிவோடு ஒரு சின்ன விஷயத்தோட ஒரு பதிவோடு இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. என்னன்னு பார்த்தாக்கா, நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்றது ஒரு நடுவில் வரக்கூடிய வரின்னு நான் இந்த வீடியோலேயே கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதனுடைய முதல் வரி தேடிச்சோறு நிதம் தின்று பல வேடிக்கை கதைகள் பேசி, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து கொடும் கூற்றுக்கு இறையென பின்மாயும் மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதில் முக்கியமான கருத்து என்னன்னா, அடுத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்தாமல் பேசணும், அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம எப்போ ஒரு அடுத்தவங்களை துன்புறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தால் கஷ்டப்படுத்தி இருந்தால் மட்டுமே அடுத்தவர்களை நம்ம கஷ்டப்படுத்தி பார்ப்போம் அப்படின்ற
அதில் தான் மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி தன்னுடைய எண்ணத்தினாலையும் தன்னுடைய செயல்களாலையும் அடுத்தவர்கள் துன்பப்பட்டு விடக்கூடாது என்றதில் ரொம்ப கவனமாக இருந்து நான் என் நாட்டின் தேசிய கவிராஜா அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவில் அவருக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பற்றாத சிந்தனை வளமும் சொல்வளமும் இருந்ததுனால தான் அவருடைய பிறப்பு மிக முக்கியமாக இன்றளவிலும் பேசப்படுது. நன்றி.